ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள். இப்போ இந்த பதிவில் குரு வக்ர நிவர்த்தி பலனை தான் சொல்ல போகிறேன். அதில் பார்த்தீங்கன்னாக்கா குரு பயிற்சி ஆகிடுச்சு, அது இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிருக்கு. இந்த டிசம்பரில் தான் வக்ர நிவர்த்தி ஆகிருக்கு. இதுலேருந்து ஒரு 3 மாத காலம் வக்ர நிவர்த்தியாக இருந்து வரும். அப்போது மேஷம் முதல் மீனம் வரைக்கும் உள்ள 12 ராசிகளுக்கும் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம் இப்போ நம்ம. அதே மாதிரி இந்த வக்ர நிவர்த்தின்ற போது எந்த ஒரு கிரகமாக இருந்தாலும் பின்னோக்கி நகருதல், அதாவது முன்னாடி போகாமல் தான் இருந்த வீட்டுக்கு பழைய வீட்டுக்கு போகிறது, அதுதான் வக்ரம் பெறுதுன்னு சொல்ல போகிறது. ஆனால் வக்ர நிவர்த்தின்ற போது அந்த வக்ரம் பெற்ற கிரகம் திருப்பி பழைய இடத்துல இருந்து புதிய இடத்துக்கு வரதான் வக்ர நிவர்த்தின்னு சொல்லப்படுது. அப்போது இப்போ இருக்கக்கூடிய இறக்கத்து தான் அந்த குரு வந்திருக்கார். அவர் பயிற்சி தன்னுடைய சொந்த வீடான மீனராசியிலிருந்து மேசராசிக்கு வந்தார். திருப்பியும் வக்ரம் பெற்றார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். பழையபடியே அந்த மேசராசியில் இருக்க பலன் தான் கொடுக்க போகிறார். அப்போ அதே மாதிரி அந்த பலனை இந்த 12 ராசிகளுக்கும் சொல்லணுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டு அதனுடைய பலாபலனை நீங்கள் அனுபவிப்பீங்க. அப்போது இந்த குரு வக்ர நிவர்த்தி ஆகும்போது சுபகரங்கள் நல்லா கேட்டுங்க, பாவகரங்கள் வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் சுபகரங்கள் வக்ர நிவர்த்தி ஆகிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்போது பாவகரங்கள் எப்படி இருந்தாலும் அது வக்ரம் பெற்றாலும் வக்ர நிவர்த்தி ஆனாலுமே பெரியசா ஒன்றும் ஆட போகிறதில்ல. ஆனால் சுபகரங்கள் என்று சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன், வளபிறை, சந்திரன் இதெல்லாம் சுபகரங்கள் சொல்லப்படுது. அப்போது அந்த குருவானவர் வக்ர நிவர்த்தி பெறுறார். இது ரொம்ப சந்தோஷமான விஷயந்தான். அதனால் வக்ர நிவர்த்தி பெறுனா குணம் கெட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். குணம் கெட்டு இருக்கிறது. வக்ரம் சொல்கிற சில பேர் நம்ம பேசின்னு இருக்கும்போது அவன் பாரு எப்படி இருக்கான் பாரு, நல்லா இருந்தவன் இப்படி ஆகிட்டான், வக்ரம் பிடிச்சிருக்கான், வக்ரம் பிடிச்சி அலையிறான், எல்லோரும் பார்த்தாலுமே மரியாதை இல்லாமல் பேசுகிறான், கோவப்படுறான், எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறான், இப்படிலாம் சொல்ல நம்ம கேட்டிருக்கோம். அந்த மாதிரி நிலைமையில் தான் இந்த கிரகங்களும் இருக்கக்கூடிய அம்சம். அப்போ அந்த குரு இப்படி தான் இது நாள் வரைக்கும் இருந்தார். இப்போ வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். வக்ர நிவர்த்தி ஆகிட்டு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதத்தில் திருப்பி பயிற்சி ஆக போகிறார். அதுக்கு முன்னாடி இந்த வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் என்ன பலன்கள் அப்படின்றது தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வக்ரம் பெற்றிருக்கும் போது ஒரு பலன் கிடைக்கும், வக்ர நிவர்த்தி ஆகும்போது ஒரு பலன் கிடைக்கும். அதனால் நீங்கள் இதை நான் சொல்லக்கூடிய இந்த பலன்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அதன்படி கேட்டு நடந்து அதுக்குண்டான பரிகாரம்னு சொல்லுவேன், அந்த பரிகாரப்படி நடந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொண்டு நல்லா வாழணும்னு சொல்லி இந்த வக்ர நிவர்த்தி பலனை இப்போ நான் சொல்ல போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா குரு வக்ர நிவர்த்தி ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கு. அது எப்போ நிவர்த்தி ஆச்சு அப்படி உங்களுக்கு கேள்வி எழலாம். அது பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதம் டிசம்பர் மாதம் சனி பயிற்சி ஆச்சு இல்லையா, மார்கழி 4 டிசம்பர் 20 அன்றைக்கே தான் வக்ர நிவர்த்தி ஆச்சு. அது திருக்கணித பிரகாரம். அதே மாதிரி வாக்கியப்படி பார்த்தீங்கன்னாக்கா இந்த டிசம்பர் 31 கரெக்டாக இந்த 2023 டிசம்பர் 31 வக்ர நிவர்த்தி ஆகிறார் வாக்கியப்படி. இது நான் முழுமே சொன்ன மாதிரி இப்போ திருக்கணிதம் நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. இப்போ உள்ள காலகட்டத்தில் அதுதான் கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணாக்கா சரியாக வருது. இருந்தாலும் சில விஷயங்கள் நம்ம எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணுறது, கோயிலில் தான் போய் நம்ம ஒரு பயிற்சியை விழா எடுத்து நடத்துகிறோம், எல்லாமே ஒன்றிணைந்து பண்ணுறது கோயிலில் தான். அப்போ அந்த கோவிலில் வாக்கியப்படி தான் பண்ணிட்டு வராங்க. அதனால் இது நீங்கள் சரி பண்ணிக்கலாம். எப்படி இருந்தாலும் டிசம்பர் 31 வச்சுங்க. டிசம்பர் 31 வக்ர நிவர்த்தி ஆகிறார். வக்ர நிவர்த்தி ஆகிட்டால் பழைய பலனை கொடுக்க போகிறார். நடுவில் வக்ரமாக இருந்தவர் வக்ர நிவர்த்தி ஆகி பழைய பலனை கொடுக்க போகிறார். அது ஜனவரி 1 கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலம் கொடுப்பார். ஏப்ரலில் தான் அவர் குரு பயிற்சி வருது. அது வரைக்கும் இந்த 3 மாத காலம் இந்த வக்ர நிவர்த்தி பலனை கொடுக்க போகிறாரு. அதனுடைய பலன் தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். இப்போது கடைசி ராசியான மீனராசிக்காரங்களை சொல்ல போகிறேன். அப்போ இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி பலன்கள் என்னென்ன பலன்கள் நடக்கும், அவங்க என்ன பரிகாரம் பண்ணலாம், இந்த காலகட்டத்தை அவங்க எப்படி நடத்தின்னு போக போகிறாங்க அப்படின்ற விஷயத்த நான் சொல்ல போகிறேன். கவனமாக நீங்கள் கேட்டு பலனுடையன்னு சொல்லிவிட்டு என்னோட குருநாதர் பண்ண வணங்குறேன்.
ஓம் குருப்பியோ நம. நற்பவி நற்பவி நற்பவி. ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என்னோட ஆத்மதேவன் மகாகாளி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ய தீமகி தன்னோ அகோர பிரச்சோதயாத். மீனராசிக்காரங்களுக்கு நல்லதாக இருக்குது. போன குரு வக்ரமாக இருக்கும்போது உங்கள் ராசிக்கு வந்தார், ஜென்ம குருவாக இருந்தார். இப்போ திருப்பி எப்படி மேஷத்துக்கு வந்துட்டார், 2ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். குரு 2ல் வந்தால் நல்லது தானே. அதனால் இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்களுக்கு நல்ல பலன் தான் கொடுக்க போகுது. உங்கள் ராசியில் ராகு இருக்கிறதுனாலையோ, உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது இருக்கிறனாலையோ, உங்களுக்கு 7 சனி ஆரம்பிக்குமாலையோ அதை பற்றி கவலைப்பட வேணாம், அதை பற்றி பயப்பட வேணாம். இப்போ என்ன பொசிஷன், இப்போ குரு உங்களுக்கு நல்லா இருக்கார். இதை பாருங்கள், நிகழ்காலத்தை பாருங்கள், இறந்த காலத்தை பார்க்க வேணாம். வருங்காலம் வந்துட்டு போட்டோம், அதை பற்றி கவலைப்பட வேணாம். இதுதான் பெரியவங்க சொல்கிறது. வாழ்க்கையுடைய தத்துவமே தான். இறந்த காலம் எதிர்காலம் தேவையில்லை, நிகழ்காலம் மட்டும்தான் உண்மை. அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்ம வாழ்கிற வாழ்க்கை தான் உண்மை. இன்றைக்கி என்ன நடக்குது அதுதான் உண்மை. அப்போது குரு இப்போ உங்களுக்கு நல்லா இருக்கார். உங்களுக்கு இவ்வளோ விளக்கமாக சொன்னதான் புரியுமே, அதனால தான் சொல்கிறேன். அதனால் மீனராசிக்காரங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல வந்திருக்காரு. கண்டிப்பாக நல்லது தான் நடக்கும். மற்றதை பற்றி கவலைப்படாதீங்க. யார் எது சொன்னாலும் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுக்கு எல்லாமே நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கு போடக்கூடியவங்க தான். மீனராசிக்காரங்க எல்லாத்தையுமே ஈஸியாக எடுத்துக்கு போகிறவங்க தான். நீங்கள் எல்லோரும் முடியும் அழ மாட்டீங்க, அது எனக்கு தெரியும். கவலைப்பட மாட்டீங்க, எல்லாத்தையுமே டேக் இட் இஸ் பாலிசி தான் எடுத்துப்பீங்க, அதுவும் எனக்கு தெரியும். அதனால தான் உங்களுக்கு இந்த நல்ல விஷயங்களை சொல்ல போகிறேன். உங்களுக்கு 2ல் குரு இருக்கனால உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாமே உங்களுக்கு அனுசரணையாக ஆதரவாக இருப்பாங்க. எல்லோரும் ஒரு வேலை செய்வாங்க. இதனால் வரைக்கும் எனக்கு என்ன சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் இருக்கிற ஒரு வேலை, ஒரு சின்ன வேலை கூட நடக்காமல் இருக்கும். இப்போ என்ன பண்ணுவாங்க, உங்கள் ஒய்ஃப் மனைவி நான் அதை பண்ணுறேன்னுவாங்க, உங்கள் பிள்ளைகள் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னுவாங்க. ஒரு சைட் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதுதான் உண்மை. அப்போது இந்த குடும்பஸ்தானத்தில் குரு வந்திருக்கனால எல்லோரும் ஆளுக்கு ஒரு வேலையை எடுத்து செஞ்சு ஈஸியாக முடிப்பாங்க. உங்களுக்கு நல்லதாக நடக்கும். பல கேளிக்கை விருந்துகள் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் கலந்துப்பீங்க. அதில் சந்தோஷமாக இருப்பீங்க. சுட்டு வட்ட பழக்கவழக்கங்கள் நல்லாயிருக்கும். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். அதுதான் சொல்லி ஆகணும். கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக இருக்கும். இதனால் வரைக்கும் தடைப்பட்டிருந்த விஷயங்கள் யார்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க, அது கிடைக்காம இருக்கும், இப்போ கிடைக்கும். பண உதவியும் கிடைக்கும், பொருள் உதவியும் கிடைக்கும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வருவீங்க. அது இல்லாமல் மீனராசி ஆண்களாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி 2 பேருக்குமே சரிசமமாக ஈக்குவலாக இருப்பீங்க. போட்டி போட்டுன்னு செய்வீங்க எந்த ஒரு காரியத்தையும். அதனால் உங்களுக்கு நன்மைகளும் உங்கள் 2 பேருக்குமே சமமாக தான் சேரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் சலைச்சவங்கன்னு சொல்லிட்டு நடந்துப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இது இல்லாமல் மீனராசிக்காரங்களுக்கு நல்லா கேட்டுங்க, உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. நல்ல விஷயம்னாக்கா ஒரு எதிர்பாராத உதவி. அது எதிர்பார்க்குற உதவின்றது நம்ம எதிர்பாராத உதவின்றது ரொம்ப பெரிய விஷயம். சட்டுன்னு ஆனால் இது எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி உதவி கிடைக்கும். அது ஒரு பெரிய மனிதராலேயோ இல்லை உங்கள் உறவினரில் நல்ல நிலைமையில் உள்ளவங்களாலேயோ கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் ஒருத்தர் உதவி பண்ணியிருப்பீங்க, உங்களுக்கு அது ஒரு காலகட்டத்தில் பண்ணியிருப்பீங்க, அது நீங்களே மறந்துருப்பீங்க. இப்போ அவங்க நல்லா இருந்திருப்பு, அவங்க விரும்பி உதவி பண்ணுவாங்க. அது உங்களுக்கு தொலைபேசி மூலிமா வரும், இல்லைன்னா நேரில் சொல்லுவாங்க, உங்களுக்கு அந்த உதவியை கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு வாழ்க்கையே சிறக்கும். அந்தளவுக்கு நல்லது நடக்கும். இது கண்டிப்பாக மீனராசிக்காரங்க நடக்க போகுது. ஏன்னா நல்லா கேட்டுங்க, இறைவன் சரிசமமானவர், மக்களுக்கு நன்மை தான் செய்வார். ஒரு ராசிக்கு எல்லா கிரகங்களும் சரியில்லைன்னா போது, ஒரு கிரகம் நல்லா இருக்குன்னா அந்த ஒரு கிரகத்துக்கு நல்லது கொடுத்துட்டு போயிடுவார். ஏன்னா நல்லதும் கொடுக்கணும் கெட்டதும் கொடுக்கணும், 2 தான் வாழ்க்கை. இன்பம் துன்பம் கலந்து தான் வாழ்க்கை. அதனால் மீனராசிக்காரங்களுக்கு ஒரு பேருதவி கிடைச்சி அதனால் நல்ல விஷயம் நடக்க போகுது. அது இல்லாமல் நிறைய பயணங்கள் மூலிமா அவங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். மீனராசிக்கு குழந்தைகள் படிப்பில் நல்லா தேர்ச்சி பெறுவாங்க. படிப்பில் மட்டும் இல்லை, அவங்க விளையாட்டு போட்டிலாம் கலந்துக்கிட்டு அதுலேயும் நல்லா பரிசு பாராட்டெலாம் கிடைக்க பெறுவாங்க. இது இல்லாமல் மீனராசிக்காரங்க கடல் கடந்த வாணிபம் நல்லா கேட்டுங்க, அந்த கடல் தாண்டி போகிறோம் இல்லையா, அந்த பயணம் ஏற்படும். அது மூலிமா நன்மை நடக்கும். தொழில் ஏற்றுமதி இறக்குமதி நல்லபடியாக இருக்கும். பங்கு சந்தை வியாபாரம் நல்லாயிருக்கும். அப்புறம் பணம் போட்டு பணம் எடுப்பீங்க. 2ஆம் இடத்துல இல்லையா, தனஸ்தானம் இல்லையா, அதனால் தனகாரகன் குரு யார் தெரியுமா, தனகாரகன். அப்போது தனகாரகன் தனஸ்தானத்தில் வந்தால் என்ன நடக்கும், தனன்றது பணம். அந்த பணம் போயின்னு இருக்கும். அதை நீங்கள் எப்படி செலவழிக்கணுன்றது தான் உங்கள் கையில் இருக்குது. அதை நல்ல வழியில் செலவழிக்கணும். இப்போது நல்லா கேட்டுங்க, இப்போது ஒரு ஆறு ஓடின்னு காட்டாறு ஓடின்னு இருக்குது, அதை அப்படியே விட்டுட்டா அது வீணாக போய் கடலில் கலந்துரும். அதை ஒரு நல்ல அரசாங்கத்தில் உள்ளவங்க, நல்ல ஒரு நிர்வாகித்திறமை உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அதை தடுத்து அணை கட்டி மக்களுக்கு எல்லாருமே அது விவசாயத்துக்கு குடிக்கிறதுக்கு இது மாதிரிலாம் அந்த தண்ணீரை வழிபடுத்தி கொடுப்பாங்க. அதுதான் அந்த காலத்தில் நடந்து இப்போ நடந்துன்னு வருது. அது மாதிரி தான் நீங்கள் நடந்துக்கணும். அந்த பணம் வரும்போது அதை நல்ல வழியில் பயன்படுத்தி நல்ல செலவு செஞ்சு நல்வாழ் வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இறை வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு வழிபாடு மிக உகந்தது. உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதி குருவுக்கு முருகர் தான் சொல்லப்படுது. அந்த முருகர் ஸ்தலங்கள்லாம் போயிட்டு வரலாம். அது இல்லாமல் கடல்
சார்ந்த முருகர் திருச்செந்தூர் முருகன் இருக்காங்க. இங்கே சென்னையில் பார்த்தீங்கன்னா இந்த பெசன்ட் நகர் பக்கத்தில் ஆறுபடை வீடு முருகர் இருக்காங்க. இதெல்லாம் கடல் சார்ந்து உள்ள முருகர் கோயில் தான். இதெல்லாம் போயிட்டு வரலாம். அது இல்லாமல் கடற்கரை ஓரம் எந்த முருகர் கோயில் இருந்தாலும் அங்கே போயிட்டு வரலாம். நீங்கள் அந்த முருகர் வழிபாடு தொடர்ந்து வச்சுட்டு வாங்க. வியாழக்கிழமையில் வச்சுங்க, வியாழக்கிழமையில் அந்த வழிபாடு வச்சுட்டு வாங்க. அது இல்லாமல் தான தர்மம் பண்ணும்போது நல்லா கேட்டுங்க. நீங்கள் வந்து பண்ணக்கூடிய விஷயம் வந்து நீர், உங்கள் ராசி வந்து நீர் ராசின்னு சொல்லப்படுது. அப்போது சாப்பாடு கொடுக்குறது மட்டும் இல்லை, சாப்பாடு உணவு எது வேணாலும் கொடுங்க, கூட தண்ணி சேர்த்து கொடுங்க. எல்லாருக்கும் அதுதான் சொல்லிட்டு வரேன். ஆனால் நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிக்கணும். இதில் வந்து இந்த நீர் ராசின்னு சொல்லக்கூடிய கடகம், விருச்சிகம், மீனம், இது மூணுமே நீர் ராசி தான். இவங்க வந்து மற்ற ராசிக்காரங்க கொடுக்குறாங்களோ இல்லையோ, இவங்க வந்து உணவு கொடுக்கும்போது நீரும் சேர்த்து கொடுக்கணும். அப்போ தான் அதனுடைய பலாபலன் நல்ல. ஒரு தர்மம் பண்ணோம்னா அது முழுமையாகணும். ஒரு வேலை பண்ணோம்னா முழுமையாகணும் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த தர்மம் முழுமையாகணும். அப்போது சாப்பாடு கூட தண்ணியும் சேர்த்து கொடுங்க. அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தான தர்மனால் பலன் கிடைக்கும். இது இல்லாமல் நல்லா கேட்டுங்க, அந்த ஈஸ்வரன் விஸ்வரூப இஞ்சர், நல்லா எப்படி சொல்கிறது, ஆதியம் இல்லாமல் வந்து இருப்பாங்க, அது எங்கே இருக்கார்? அது திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் இருக்கிற ஈஸ்வரன் தான் அப்படி சொல்ல போகிறாரு. ஏகாந்தமாக இருப்பார். அவர் அடிமுடி தேடி பிரம்மாவும் விஷ்ணுவும், பிரம்மா மேலே போனார், விஷ்ணு கீழே போனார், கண்டுபிடிக்க முடியல யாருன்னு. பிரம்மா போய் சொன்னார், அவருக்கு தான் அந்த கோயில் இல்லைன்னு சாபம் வந்தது. இது இல்லாமல் தாழம்பூ போய் சொன்னதால தாழம்பூ வழிபாடு இல்லைன்னு சொல்லப்பட்டது. அதனால் அந்த ஏகாந்தமான ஈஸ்வரர், அந்த அண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர், அவரை வணங்கிட்டு வாங்க. உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அங்கே உள்ள கிரிவலத்தில் கலந்துட்டுக்குங்க. அங்கே தானம் தர்மம் பண்ணிட்டு வாங்க. அங்கே நிறைய சாதுக்கள் இருப்பாங்க. பொதுவாக மீனராசிக்காரங்களாம் என்ன சொல்லுவோன்னா, இந்த ஆன்மீக பெரியவர்கள், சாதுக்கள், ஏழை எளியவங்க அதிலே இருப்பாங்க. சாப்பாட்டுக்கு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க. நிறைய பேர் சொத்துலாம் விட்டு தான் வந்து இருப்பாங்க சாதுக்கள். இப்போ நான் சமீபத்தில் பேட்டிலாம் பார்க்கும்போது இப்போ நிறைய பேர் வந்துடுறாங்க டிவியில், யூடியூப்லாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நான் இத்தனை கோடி விட்டு வந்தேன், சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன், நான் இங்கே அண்ணாமலையரே கெதின்னு வந்து உட்காந்துருக்கேன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இது உண்மையான விஷயம். அவங்களே தான் சொல்கிறாங்க. அப்பேற்பட்ட ஆளுங்களுக்குள்ள போய், ஏன்னா அவங்க வாழ்ந்து கெட்டவங்கள்றது எவ்வளோ மனசு கஷ்டப்படுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு போய் நீங்கள் தேடி போய் ஆடை கொடுத்து தான தர்மம் அந்த உணவு கொடுத்து வந்தீங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மீனராசிக்காரங்களுக்கு இந்த 2 குருக்கெலாம் நல்லது தான் நடக்கும். நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழ்வீங்க. உங்களுக்கு இந்த இறை வழிபாடு பண்ணுங்கள், தான தர்மங்கள் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த குரு வக்கர நிவர்த்தி பலன், குரு பயிற்சி, இந்த வக்கர நிவர்த்தி கண்டிப்பாக நல்லதாக நடக்கும். அடுத்து வரதை பற்றி கவலைப்பட வேணாம். இப்போ உள்ளது நல்லா இருக்கனால இதை பற்றி நீங்கள் பண்ணிட்டு வாங்க. ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.